அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 7 பகுதி 1. நான் வீடு சேர்ந்தபோது அங்கு உட்கார்ந்து கொண்டு ஜோனாவுடன் திருமதி டேனே கேத்ராப் பேசிக்கொண்டிருந்தார். மிகவும் களைத்தும் அசந்தும் அவர் தோன்றுவதாய் எனக்கு பட்டது. இது எனக்கு பெரிய டெரிபிள் ஷாக் மிஸ்டர் பர்டன், அவர் சொன்னார். பாவம் பாவம். ஆமாம் என்றேன் நான். தனது இன்னுயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு ஒருத்தரை விரட்டியிருப்பதை நினைச்சா குலை நடுங்குது. ஓ, நீங்கள் மிஸ்ஸஸ் சிமிங்டனை சொல்கிறீங்களா? அவங்கள தானே நீங்களும் குறிப்பிட்டீங்க? மிஸ்ஸஸ் கேத்ராப் மறுப்பாய் தலையசைத்தார். அப்கோர்ஸ், அவங்க கதையை கேட்கும் யாரும் வருந்ததான் செய்வாங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் எப்படியும் நடந்துதானே ஆகணும் இல்லையா? நடந்துதான் ஆகணுமா என்று வறட்சியாய் கேட்டாள் ஜோனா. மிஸ்ஸஸ் டேனே கேத்ராப் அவள் பக்கமாய் திரும்பினார். ஓ, எனக்கு அப்படித்தான் தோணுது டியர். சிக்கல்களிலிருந்து தப்பிக்க தற்கொலை ஒன்றுதான் வழின்னு ஒருத்தர் நினைச்சிட்டா அது என்ன சிக்கல் என்பது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஒரு தாழ முடியாத பயங்கர அதிர்ச்சியை மிஸ்ஸஸ் சிமிங்டன் எப்போ சந்திச்சிருந்தாலும் இப்படித்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வகையான பொம்பளை தான் அவங்க என்பது இதிலிருந்து கடைசியாய் நமக்கு கிடைக்கும் தகவல். வாழ்க்கையில நல்ல பிடிப்புள்ள தன் குடும்பத்தை மாத்திரம் சுயநலமாக கவனிச்சிக்கிற ஒரு சராசரி பொம்பளை தான் எனக்கு அவங்க எப்பயுமே தெரிஞ்சாங்க. இப்படி அதிர்ந்து அலறி ஒடுங்கும் வகையாய் அவங்களை நான் நினைக்கவே இல்லை. ஆனால் மற்றவர்களை பற்றி எனக்கு எவ்வளவு கம்மியாக தெரிஞ்சிருக்கு என்பதை இப்போதான் நானே உணர ஆரம்பிக்கிறேன். பாவம்னு நீங்கள் முதல்ல சொன்னீங்களே, அப்படி யாரை நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமாக இருக்கு என்று நான் குறிப்பிட்டேன். அவர் என்னை பார்த்து முழித்தார். இது என்ன கேள்வி? கடிதாசிகளை எழுதின பொம்பளையத்தான், வேறு யாரை? கருணை என்னும் நல்லுணர்வை என ஆரம்பித்த நான், அந்த பொம்பளைக்கு செலவழிக்க நான் விரும்பல என முடித்தேன். மிஸ்ஸஸ் டேனே கேத்ராப் முன்னுக்கு வளைந்து வந்தார். அவள் எனது கால்முட்டி ஒன்றில் கரம் பதித்தார். ஆனால் உங்களால் பிரித்தறிய முடியல, உணர முடியல. உங்கள் கற்பனையை கொஞ்சம் பயன்படுத்துங்க. இப்படிப்பட்ட பாதக கடிதங்களை உட்கார்ந்து யோசித்து எழுதும் அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு படு பயங்கர துக்கத்தில் தப்பிப்பட்ட நினைப்பில் அவ இருக்கணும்? தனிமையில், விலக்கப்பட்ட நிலையில், மனிதம் என்னும் உயரிய குடும்பத்திலிருந்து அறுக்கப்பட்ட நிலையில் அவ வாழணும். இப்படி ஒரு வடிகாலை தேர்ந்தெடுக்கும்படியா முழுக்க முழுக்க அங்குலம் அங்குலமாக விஷமாகிவிட்ட மனசு. டவுனில் யாரோ தீரா துக்கத்தாலும் சோகத்தாலும் சேர்த்து கட்டப்பட்டிருக்காங்க. அது யார்? இதுதான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ், மற்றவங்க வேலையில் நாம் தலையிடக்கூடாது. நான் எப்பயுமே அப்படி செய்ததில்லை. ஆனால் உள்ளார்ந்துள்ள இந்த விஷயம் உள்ளுர செப்டிக்காகி அழுகிவிட்டார் போன்ற இந்த துர்நாற்ற மூளை, இதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா அதை அப்படியே வெட்டி அகற்றியிருந்தால் இப்படியெல்லாம் கெடுதல் அது செஞ்சிருக்காது. ஆமாம், நிச்சயமா பாவம், பாவப்பட்ட ஜென்மம். அவர் கிளம்ப எழுந்து கொண்டார். அவர் சொன்னவற்றை ஒத்துப்போக என்னால் முடியவில்லை. என்ன காரணம் சொல்லப்பட்டாலும் மொட்டை கடிதாசிகளை எழுதும் அந்த அடையாளம் தெரியாத நபருக்காக நான் இறக்கப்பட போவதில்லை. ஆனால் நான் ஒரு ஆர்வ உந்துதலால் கேட்டேன். அந்த பொம்பளை யாருன்னு மிஸ்ஸஸ் டேனே உங்களுக்கு ஐடியாவே இருக்கா? அவருடைய குழம்பிய கண்கள் என் மேலே பதித்தார். வெல், என்னால் யூகிக்க முடியும் என்றார். ஆனால் அதில் தப்பு பண்ணிடலாம் இல்லையா? திறந்திருந்த கதவு வழியாய் துரிதமாய் வெளியேறிய அவர் பின்வரும் கேள்வியை கேட்க மட்டும் தலையை திருப்பிக் கொண்டார். என்கிட்ட சொல்லுங்க மிஸ்டர் பர்டன், ஏன் நீங்கள் கல்யாணம் கட்டிக்கல? வேறு யார் இந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் என் தனிப்பட்ட விஷயத்தில் தேவையற்று நுழைவதாய் இது ஆகியிருக்கும். ஆனால் மிஸ்ஸஸ் டேனே கேத்ராப் விஷயத்தில் மட்டும்
இப்படி ஒரு கேள்வி அவர் மூளைக்குள் திடீரென வந்திருக்க வேண்டும் என்று, அது ஏன் என்று அவர் உண்மையாகவே தெரிந்து கொள்ள விரும்புகிறார் என்றுமே எண்ணத் தோன்றியது. பின்னாலேயே துரத்திய நான், எனக்கு பொருத்தமான பெண்ணை நான் இதுவரை பார்க்கலேன்னு சொல்லலாமா என்றேன். சொல்லிக்கலாம் என்ற அவர், ஆனால் அது ஒரு சிறந்த விடையாய் அமையாது என்றார். ஏன்னா பற்பல ஆண்கள் பொருந்தாத பொம்பளைங்களை தான் கல்யாணம் கட்டியிருக்காங்க. இம்முறை அவர் வெளியேறி போய்விட்டார். ஜோனா சொன்னாள், இது சரியான ஒரு பைத்திய கேஸுன்னு நான் நினைப்பதுண்டு தெரியுமா. இந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் இவரை பார்த்தாலே பயப்படுறாங்க. நானும் கொஞ்சம். அடுத்த இந்த அம்மா கிட்ட இருந்து என்ன வரும்னு தெரியாதலால. ஆமாம், மேலும் அவங்க யூகங்களில் முன்னேற்பாடெல்லாம் எதுவும் இல்லாத ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. எஸ். ஜோனா மெதுவாய் கேட்டாள், இக்கடிதாசிகளை யார் எழுதியிருந்தாலும் அவங்க இப்போ சந்தோஷமற்று இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? அந்த ராட்சசி என்னத்தை உணர்றாளோ அல்லது எப்படி இருக்கிறாளோ எனக்கு ஒன்றும் தெரியாது, கவலையும் கிடையாது. அவளால் பாதிக்கப்பட்டு விட்டவர்களை பற்றி தான் என் கவலையெல்லாம். இப்போது எனக்கு ஒரு விஷயம் விசித்திரமாய்ப்பட்டது. விஷப்பேனாவை வைத்துக்கொண்டு கொடூரமாய் எழுதி தள்ளும் அவளுடைய மனோநிலை பற்றிய ஒரு முக்கியமான யூகத்தை நாங்கள் விட்டிருக்கிறோம் என்பதே அது. அவள் இப்பொழுது பூரித்து போயிருக்கலாம் என்றார் கிரிப்த். அவள் வருந்தி கொண்டிருக்கலாம் என்றொரு எண்ணமும் என்னிடம் இருந்தது. மிஸ்ஸஸ் டேனேகேத்ரப் அவள் கிளேசமுற்றிருக்க வேண்டும் என்று பார்த்தார். எஸ், தவிர்க்க முடியாத ரியாக்ஷனை கண்ணுக்கு முன்னால் தெரியும் அவ்விளைவினை நாங்கள் கருத்தில் கொள்ளவே இல்லை. நானும் கருத்தில் கொள்ளவில்லை என்றுதான் சொல்லிக் கொள்ள வேண்டும். அவ்விளைவு பயம். மிஸ்ஸஸ் சிமிங்டனின் மரணத்தினால் அக்கடிதங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரிடம் இருந்து மற்றொரு முக்கிய பிரிவினருக்கு கைகளுக்குள் இப்பொழுது மாறியுள்ளது. இதிலுள்ள சட்ட நிலைப்பாடு என்ன என்றால் எனக்கு தெரியாது. ஒருவேளை சிமிங்டன் இதனை விளக்கலாம். ஆனால் மரணம் நிகழ்ந்துவிட்ட நிலையில் மொட்டை கடிதாசிகளை எழுதியவரின் நிலைமை மிகவும் மோசமாக ஆகியுள்ளது. நிதர்சனம் யார் அது என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் சும்மா விளையாட்டுக்கு எழுதினேன் போன்ற அணுகுமுறையெல்லாம் எடுபடாது. போலீஸ் சுதாரித்து கொண்டு எழுந்துள்ளது. ஸ்காட்லாந்து ஹார்ட் நிபுணர் கேஸுக்குள் புகுந்து விட்டார். கடிதாசிகளை எழுதும் அந்த அடையாளம் தெரியாத நபர் அப்படியே அடையாளம் தெரியாமலேயே இருக்க வேண்டியது இப்பொழுது அத்தியாவசியமாய் ஆகியுள்ளது. பயந்தாம் உடனடி ரியாக்ஷன் என்பது ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் மற்றவை தானாய் அடுத்தடுத்து வருகின்றன. அவை குறித்தும் நான் ஒரு குருடனாய் இருந்துள்ளேன். அவைகளுக்கு எனக்கு வெளிப்படையாகவே தெரிந்திருக்க வேண்டும்.